முடிச்சு ஆமாண்ணே. வணக்கம். வணக்கம். சந்தோஷ் ஜெய், வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? திராவிட முன்னேற்ற கழக இளம் பேச்சாளர். 2013ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திமுக இளைஞர்களின் சார்பில் நடைபெற்ற பேச்சு போட்டி, அண்ணா பிறந்தநாளுக்கு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அதை செய்தித்தாளில் அறிந்து அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்டேன். கலந்து கொண்டு அன்றைக்கு ஒன்றிருந்த சென்னை மாவட்டத்தில் கலந்து கொண்டு பரிசு பெற்று, அதற்கு பிறகு அந்த சுற்று போட்டி மாநில போட்டிக்காக மாறும்போது அந்த மாநில போட்டியில் கலந்து கொண்டு அன்றைக்கு கழகத்தினுடைய இளைஞர்களின் செயலாளராக இருந்த வணக்கத்துக்குரிய முன்னாள் முதலமைச்சரான தளபதி அவர்களிடம் பரிசு பெற்றேன். பரிசு பெற்றதுக்கு பிறகு தலைவர் கலைஞர் விடத்துக்கு சந்தித்து ஆசி பெறணும்னு நினச்சி நான் பரிசு பெற்ற அந்த சான்றிதழையும் அந்த பரிசு தொகையும் கட்டி தலைவர்கிட்ட ஒரு ஆசி பெற்றேன். என்னையா அப்படின்னு கேட்டார். அப்புறம் விளக்கம் சொன்னேன். விளக்கம் சொல்லாமல் அவர் என்கிட்ட பேசினது. அதுக்கப்புறம் கலைஞர் மீது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அன்பு. தொடர்ந்து இயக்கத்தை பற்றி அறிய வேண்டும் என்று அறிந்தேன். அந்த அறிந்த இது இன்றைக்கு ஒரு காதலாக மாறி இந்த இயக்கத்தில் இன்றைக்கு இளம்பேச்சாளராக தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். சரி, எதனால் திமுக தான் சேரணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இன்னமும் ட்ராவல் பண்ணுறீங்க? ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. யங்ஸ்டர்ஸை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு இப்போ நிறைய புது கட்சிகள் வந்திருக்கு. புது கட்சி வரப்போகுது அப்படின்றக்கப்ப இன்னமும் ஏன் ஒரு ஏஜ் ஓல்டு பார்ட்டியான திமுகவில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? திமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தில் நான் எல்லாரும் சொல்லுவாங்க குடும்ப கட்சியிலேருந்து வந்தாங்க, அப்பா தாத்தாலாம் இருந்தாங்கன்ட்டு. எனக்கு அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு பொலிட்டிஷியன், அது முதல்ல திமுக தான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் மீது எனக்கு இருக்கிற பற்று. தலைவரை பார்த்து அவர் முதல்ல பார்க்கும்போது அவர் அடிக்ட் ஆகிட்டு இந்த இயக்கத்தின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் அதுக்கப்புறம் கலைஞரை பார்த்து அதுக்கப்புறம் தளபதியை பார்த்து இன்றைக்கி எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், நடிகர்கள் தலைவராக இருக்காங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க, அவங்க பின்னாடி நீங்கள் போயிருக்கலாமேன்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த கொள்கை ஈர்ப்பு, கட்சின்னு ஒரு இயக்கம், இந்த இயக்கத்து மீது இருக்க பற்று தான் பயணிச்சிட்ருக்கோம். இப்போ இந்த கொள்கை சார்ந்து பேசினா இனிமேல் பயனளிக்காது அப்படின்ட்டு 50 வயசு கடந்தவன கூட ஒரு முடிவெடுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மே 4க்கு அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு இந்த பக்கம் திமுக வாக்களித்தவர்களே நினைக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலூன் ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த திருவிழாவில் பலூன் வைக்கும். பலூன் பார்த்தா பெருசாக இருக்கும், அது பார்க்கும்போது பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பலூன் பார்த்தீங்கன்னா சுருங்கிடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா கொஞ்சம் சுருங்கும். அதுக்கு அடுத்த நாள் போனால் பலூனே இருக்காது, இல்லைன்னா பறந்துடும், இல்லைன்னா வெடிச்சிடும். அந்த மாதிரி முதல் நாள் பார்க்க 2ஆம் நாள் பார்க்குறதுக்கோ பலூன் பெருசாக இருக்குது அழகாக இருக்குன்னு பார்த்து எல்லா நாளும் அந்த பலூன் ஒரே மாதிரி இருந்துடாதுல்ல. அடுத்ததா இப்போ பலவிதமான அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அவங்கள பாராட்டணும்னா எப்படி பாராட்டிங்க? முதல்ல ஆதவ அர்ஜுனா இவர் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரே. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இன்றைக்கி ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறாங்கல்ல, அவர் சும்மா பொம்மை தான். இவர் தான் இன்றைக்கி முதலமைச்சர். நீ சட்டசபை நடந்துட்டு இருக்கு, எந்த கேள்வி கேட்டாலும் இவர் தான் பேசுவார், எல்லாத்துக்கும் பதில் இவர் தான் தந்துட்டு இருக்காரு. எந்த தீர்மானம் வச்சாலும் இவர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி வைக்கிற என்ன விமர்சனத்துக்கு இவர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவர் தான் முதல் போட்ட அமைச்சர், இவர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. அடுத்ததா சிடிஆர் நிர்மல்குமாரை பாராட்டணும்னா என்னன்னு பாராட்டுறீங்க? பல கட்சி மாறி இன்னைக்கு இவருக்கும் தனியாக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அடையாளமே வச்சிருக்காரு. இவர் இபி பில்லு பார்த்தீங்கன்னா அதிகமாக உயர்ந்திருக்கு. அண்ணா ஆட்சிக்கு இவருடைய பேர் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு புதுசாக ஒரு துறை எடுத்திருக்காரு அண்ணன். அடுத்ததா ராஜ்மோகன் இவர் எப்படின்னா சொல்றேன்னு தெரியல, அந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் இவர் தான் நல்ல அமைச்சரவை. ஏன்னா எல்லா கேள்விக்கும் இவர் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆதவ அர்ஜுனாக்கும் அதான் சொன்னீங்க இல்லை, அவரு புறக்கமான கேள்விக்கு பதில் சொல்லுவார். இவர் இலக்கணமாக பேசுகிறேன், தூய தமிழில் பேசுகிறேன்ட்டு அவர் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மேதாவி இந்த அமைச்சரவையில் அவர் தான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பாராட்டி சொல்ல தானே சொல்கிறேன். பாராட்டி சொல்றதுக்கு தான் எதுவும் இல்லை. ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, சுப்பிரமணியபுரத்தில் வரும், உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 100 நாள் ஆட்சியில இந்த அமைச்சர் மேலனா விமர்சனம் வைக்கணும்னா என்னென்ன வைக்கலான்றத பார்ப்போம். முதல்ல அதே வரிசையில போவோம். ஆதவ அர்ஜுனா. எல்லா அமைச்சரும் கேட்க போறீங்களா? குறிப்பிட்ட அமைச்சர் குறிப்பிட்ட கார்ல இருக்க மொத்தமும் ஜோக்கரா இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே விமர்சனம் வச்சுதானே ஆகணும். எல்லாரும் தனித்தனியா இன்னைக்கு அவ்வளோ சிறப்பு கொண்ட அமைச்சர்லாம் இன்னைக்கு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே பார்க்க முடியாத அமைச்சர்லாம் இன்னைக்கு வட்டியில் இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுனாவே பார்ப்போம். அண்ணன் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாப்புல. இப்போ நேற்று வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு பேசும்போது டப்புன்னு கோவப்பட்டாப்புல. ஏன்னா இவர் ஒரு முதல் போட்ட அமைச்சர், இவருக்கு முதல் போட்ட ஒரு அமைச்சர் இருக்காரு, பிரதமர் மோடி, அமித்ஷா 2 பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி பேசணும் கோவப்பட்டாப்புல. பூனைக்குட்டி திடீர்னு வெளியே வந்துருச்சு நேற்று இவரை பற்றி. இந்த ஆட்சியில் இவர் இன்னைக்கு இவர் தான் முதலமைச்சராக செயல்பட்டு இருக்காரு. அடுத்ததா ராஜ்மோகன் இவரை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு எல்லாமே எல்லா துறைக்கும் இவரே முதலமைச்சர் மாரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் பள்ளிக்கல்வித்துறையில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அமைச்சர்
மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு பல்வேறு சிறப்புகள் தந்தார். உங்களுக்கு தெரியும், கொரோனா காலகட்டத்தில் கூட இல்லம் தேடி கல்வி என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எண்ணு எழுத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க அந்த பள்ளிக்கல்வித்துறையில். ஆனால் இவருக்கு இந்த துறையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா துறைக்கும் ஒரு உள்ள புந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு தவிர அவரோட துறையில் இன்னி வரைக்கும் ஒன்றே ஒன்று செய்யலை. காலை உணவு திட்டத்தில் அந்த திட்டத்தை பேர் மாற்றினாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் இந்த இவங்க பண்ண சாதனைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 100 நாளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு இவருக்கு எவ்வளோ சொன்னார். அவருக்காக வாக்களித்த அந்த சிறுவர்லாம் பார்த்து கேட்டாங்க. அந்த மாணவர்களுக்கு இன்னி வரைக்கும் 100 நாளில் இந்த ஆட்சி ஒன்றும் செய்யலை. பள்ளிக்கல்வித்துறை இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. அடுத்ததா HRNC மினிஸ்டர் ரமேஷ் முறுக்கு. இவர்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னை வரைக்கும் எத்தனையோ இந்து சமய அறநிலையத்துறை தோற்றுவித்த காலத்திலிருந்து இன்று வரை இந்து அறநிலையத்துறையில் எத்தனையோ சொத்துக்களை பாதுகாத்த அரசு எதுன்னு கேட்டால் திராவிட மாடல் அரசு. கோயிலுடைய நிலங்களை பாதுகாத்த அரசு திராவிட மாடல் அரசு. எத்தனையோ திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்த அரசு திராவிட முன்னேற்ற அரசு. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திராவிட முன்னேற்ற அரசுக்கு அப்புறம் ஒரு அமைச்சர் வந்திருக்காரு. முறுக்கு போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ காமெடி. முறுக்கு ஆய்வு பண்றதை நம்ம சாதாரணமா கிண்டல் அடிக்கிறோம். ஆனா அதுவும் ஒரு அந்த துறை கீழே வர்றதான முறுக்கு கொடுக்கறது, புளியோதரை கொடுக்கறது எல்லாமே. அதை நீங்க எப்படி தப்பா சொல்லலாம் சார்? ஒரு எல்லாருக்குமே தெரியும், முறுக்குள்ள மேனுஃபேக்சரிங் டேட்டா போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அவர் முறுக்கு ஆய்வு பண்ணல, மேனுஃபேக்சரிங் டேட்டா தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. இது எப்போ சுட்டுதா, இது எப்போ இந்த டைம்ல எப்போ சுட்டுது, இந்த நேரத்தில் எப்படி நீங்கள் சுட்டிங்க, எப்படி சிசிடிவி கேமராவில் ஃபுட்டேஜ் லிங்கேஜ் வைக்க முடியும். அந்த துறையில் HRNC துறை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதை சரி செய்யலாம். ஏன் இன்றைக்கும் சாதிய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. சில இடங்களில் இந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, இல்லை சில இடங்களில் வேறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த இடத்துல இவர் போய் இந்த அரசு அமைந்த பிறகு மாற்றத்துக்கான அரசுன்னு உள்ளே போய் வேலை செஞ்சிருந்தாருன்னா பரவாயில்ல. இவர் போய் பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் இவர் நாங்கள் அவ்வளோ பெரிய பார்க்கிங் ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் கோயிலில் இருக்க முக்கியமான அவங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துட்டு வர்றாரு. அடுத்ததா நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த். இவர் இட்டுன்னு போகணும். இவருக்கு அதுதான் தெரியும். இந்த அரசு மாற்றத்துக்கான அரசு, நாங்கள் வெளிப்படைத்தன்மையான அரசுன்றாங்க. இவர் துறையில் மட்டும் இது வரைக்கும் பல்வேறு முறைகேடு நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன முறைகேடு? 1-2 சொல்லுங்க. இந்த டெண்டர் வச்சு அரை மணி நேரத்தில் மூடுற எல்லாம் வேலைலாம் இந்த துறையில் நடந்துட்டு இருக்கு. எந்த துறையில் நடக்காம இவர் ஆட்சியில் மட்டும் வெளிப்படைத்தன்மையாக டெண்டரை விட்டுட்டு ½ அன் ஹவர்ல அந்த டெண்டர் க்ளோஸ் ஆகும். செட்டிங் டெண்டர்ஸ்லாம் இவர் துறையில் தான் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா சில கேள்வி பதிலுக்குள்ள போயிடும். இப்போ திமுக அரசாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் கொடுத்த வாக்குறுதி என்பது படிப்படியாக டாஸ்மாக் கடையை மூடுவோம் அப்படின்றது. 2023 கூட திமுக தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது 500 டாஸ்மாக் கடைகளை மூடினார். ஆனால் இந்த ஆட்சியில் 717 டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோம் அப்படின்ட்டு லிஸ்ட்டை கூட அமைச்சர் விக்னேஷ் கொடுத்துருக்காரு. இது இந்த அரசோட ஒரு சாதனை தானே? கரகாட்டக்காரன் படம் பார்த்தீங்களா? கவுண்டமணி செந்தில் ஒரு காமெடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய படமே காமெடியாக தான் இருக்கும். அண்ணே, இந்த பழம் எங்கே இருக்குன்னு பழத்தை கொடுப்பாரு. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். இன்னொன்று இருக்குது, இன்னொன்று எங்கடான்னு கேட்பாரு. பார்த்துருக்கீங்களா? 717 கடை மூணுன்னாங்களே, 3 டாஸ்மாக் கடையில் எதுன்னு கேட்டால் அதாண்டா இதுன்றாங்க. எங்கடா 3 கேட்டால் அதாண்டா என்ன இதுன்றாங்க. இன்னைக்கு பண்ருட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடை மூடிட்டேன்னு இவங்க சொல்லிட்டாங்க, பட்டியல் வெளியிட்டாங்க. கடை இன்னும் ஓப்பனில் இருக்கு. 2021 இந்த இடத்துல கடையே வராதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆனா 2026 யாரோட தூண்டுதல் இது வருதுன்னே தெரியல. 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கும்போது விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் ஒரு கடையை மூடுறாங்க. இந்த கடை செஞ்சியில் ஒரு கடையை மூடுறாங்க. செஞ்சியில், திண்டிவனத்தில் இங்கே இருக்குது, செஞ்சி இங்கே இருக்குது, 25 கிலோமீட்டர் இடையில செஞ்சியில் ஒரு கடையை மூடுறாங்க. அங்கேருந்த கடையை அந்த நம்பரோடு எடுத்துகிட்டு திண்டிவனத்துக்குள்ளே ஒரு ஸ்கூல் 3 பள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பள்ளிக்கு இடையில் ஒரு கிராமத்தில் வைக்கிறாங்க. 710 கடை மூணுன்றாங்களே, இவங்க இந்த வெள்ளை அறிக்கைலாம் விடுறோம், அதெல்லாம் விடுறாங்களே. 717 கடையை நாங்கள் மூடணும், அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. இந்த கடையை மூடிட்டோம் சார். அதான் சார், 717 மூணுன்னு பேர்ல தான் அறிவிச்சாங்க, பேப்பர்ல அறிவிச்சாங்க. இந்த கடை நம்பரோட வந்துருச்சு சார். அதான் சார், இன்னைக்கு பண்ருட்டியில் நான் சொல்றேன், பண்ருட்டியில் ஒரு இடத்துல 533 நினைக்கிற ஒரு கடை நம்பர் இன்னைக்கு என்கிட்ட தான் இருக்கு. பல இடத்துல சொன்னாங்க, செய்யலை. இவங்க இன்னொரு விஷயம், இந்த கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த கடந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் செஞ்சாங்க. அங்கே இப்போ இந்த ஆட்சியில் இப்போ அங்கெல்லாம் போய் போர்டு வச்சுட்டாங்க. அந்த போர்டில் 2 போர்டு தான் ஓடிட்டுருக்கு. ஒன்று அந்த முதலமைச்சர் படத்தை கோட்டு போட்டு அந்த படத்தை வச்சு சிரிச்சிட்டு இருக்க படத்தில் ஒன்று 717 கடை மூணுன்னாரு, இன்னொன்று 200 யூனிட் மின்சாரம்னாரு. இந்த ரெண்டுமே அட்டு ஃப்ளாப். இப்போ அடுத்ததா புசி ஆனந்த் 2 நாள் முன்னாடி சட்டமன்றத்தில் பேசும்போது இங்கே கிட்டே இருக்க எம்எல்ஏக்கள்லாம் ரொம்ப பெரிய பணக்காரர்கள்லாம் இல்லை. உதாரணமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏவை சொல்கிறார். அவர்னா தினக்கூலி 1000 ரூபா 1500 ரூபா தான் சம்பாதிப்பார். அவரையெல்லாம் எங்கள் தளபதி தலைவர் எம்எல்ஏ ஆக்கிட்டாரு அப்படின்றார். சார், அந்த நிலக்கோட்டை எம்எல்ஏவுடைய தேர்தலுடைய அஃபிடவிட்ல சொல்லியிருக்காரு, அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் பேரில் 3 டிப்பர் லாரி,
ஒரு காரு, ம். 84 லட்ச ரூபாய்க்கு மதிப்பிலான சொத்து மதிப்புகள் இருக்கு. அவர் 1000 ரூபாய்க்கு கூலி வைக்க போறாரா? இவங்க சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. இவங்க நடிக்கிறது ஒன்று, திரையில காட்டுறது ஒன்று, மக்கள் இதை பண்றது ஒன்று. வாயை திறந்தா பொய் தான் இந்த ஆட்சி. அப்பெல்லாம் எதுவும் கிடையாது இவங்ககிட்ட. ஆதவ அர்ஜுனா கூட ஒரு 2 நாள் 3 நாள் எல்லா இடத்துலையும் திமுகவை வந்து டான்ட் பண்ற மாதிரி தான், அதாவது வம்பிழுக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, 10 வருஷமா நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிங்கல்ல, 10 நாள்ல அவங்க எல்லாம் எங்க தலைவர் பின்னாடி வந்துட்டாங்க அப்படின்றாரு அவர். ஆமாம் சார், அவர் அறிவிச்சிட்டாரு. நேற்று நினைக்கிற தமிழக சட்டப்பேரவையில் அந்த அவங்க இருக்க அலைன்ஸில் இப்போ சேர்ந்துருக்காங்க. அந்த அலைன்ஸில் ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்க, வன்னியரசுன்னு நினைக்கிறேன், மன்மக அமைச்சர் வன்னியரசு. அவர் வந்து அமித்ஷா பற்றியும் பிரதமர் மோடியை பற்றியும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. பாமகவினுடைய உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அது அவருடைய சொந்த கருத்தால் எந்த மருத்துவம் கிடையாது, அவங்க கட்சிக்குள்ளே பேசிக்கிறாங்க. திடீர்னு மன்மக அமைச்சர் வன்னியரசு பேசினதுலேருந்து அந்த பிரதமருடைய சொல்லியும் உள்துறை அமைச்சருடைய பேரை எடுத்துருங்கன்றார். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர் என்னன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை காப்பாற்றுறதை விட மோடி அவர்களை காப்பாற்றுறதை நீங்க இருக்கீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய அமைச்சர் சொன்ன கருத்துக்களை வந்து பிரதம மந்திரி பேரோ அது வேணா நம்ம வந்து எடுத்துடலாம், நம்ம அது தேவையில்லை. இல்ல இப்ப அதனால என்ன சிக்கல்? அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை எல்லாம் நல்லா தான் இருக்கு, அதுக்கு வன்னியரசு எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே சார். அதுதான் சார், இவங்க கூட்டணிக்குள்ள இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வெளியில் படம் ஓடுகிறது, பின்னாடி எரிந்து கொண்டு. இல்ல ஆதவ அர்ஜுனா நீக்கினதுக்கு வன்னியரசு அங்க எதுவும் கண்டனம் தெரிவிக்கல. அதான் சார், படம் ஓடுகிறது, பின்னாடி எரிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திமுக ஆட்சியில இன்னொரு பெரிய விமர்சனமா வந்து உணவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், விவசாயத்துறை அமைச்சரா இருக்கட்டும், எல்லாரும் சொல்றது, ஆதவ அர்ஜுனா கூட என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சியில அரிசி சரியில்லை, ரேஷன் அரிசி சரியில்லை அப்படின்றாங்க. சார், இந்த அரசுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம், இந்த வருவாய்த்துறை அமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டில் வந்து இந்த ரேஷன் அரிசிலாம் பார்த்தீங்கன்னா கோழிக்கும் ஆட்டுக்கும் தீவனம் ஆக்கிறோம். அது தப்பு. ஏன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊராட்சிகளும் பேரூராட்சிகளும் வேலை எளிய மக்கள் வந்து அந்த அரிசி உண்ணுட்ருக்காங்க. நான் ஒரு அரசு பள்ளியில் படித்தவன், எனக்கு ரேஷன் அரிசி சாப்பாடு என்னன்னு தெரியும். நாங்கள்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். இவர் வந்து இன்னைக்கு மந்திரியாக இருக்கலாம், இத்தனை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களாம் 9 முறை சட்டமன்றம் இருக்கலாம், அவருக்கு ரேஷன் அரிசி அருமை தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கும் கூலி வேலைக்கும் தினசரி வேலைகள் போட்டிருக்கிற ஏழை எளிய மக்கள் அது உணவு. அந்த வார்த்தை அவர் சொன்னது தப்பு. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு தேவை பார்த்தீங்கன்னா 3.14 டன் அரிசி வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு நியாய விலை கடைக்கு தேவைப்படுது. அதில் 2.94 லட்சம் டன் ஒன்றிய அரசு தருகிறது. நமக்கு ஒரு 20 லட்சம் டன்னு தான் நம்ம கொள்முதல் பண்ண போகிறோம். அது நேராக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கொள் பண்ணப்படுது. நம்ம ஆந்திராலேருந்து பண்ணுறோம், கர்நாடகாலேருந்து பண்ணுறோம், தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறோம். அப்போ ஒருவேளை தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடு அரசு மூலம் பண்ணுற 20 லட்சம் டன் அரிசியை மட்டும் நம்ம புதுப்பிச்சு பண்ணால் மட்டும் பதாது. ஒன்றிய அரசு அவங்க ஓனராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒன்றிய அரசுடைய ஓனியர், அவங்க ஒழுங்காக அரிசியை கொடுக்கணும். அப்போ கொடுத்தா தான் மக்களுக்கு பொது விநியோகத்தில் கரெக்டாக கொடுக்க முடியும். இந்த பொது விநியோக திட்டத்தில் இவங்களுக்கு புரிதல் கிடையாது. நம்ம ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, நம்ம கொடுக்கிற அரிசியை அவங்க வீட்டுல சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இனி வரும் காலங்கள்ல பொது ரக நெல்லுக்கு பதிலா சர்ண ரக நெல்லை வந்து பயிரிடணும், அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கணும். சர்ண ரக அரிசிக்கு கூடுதலான விலை கொடுத்து விவசாயிகளை சர்ண ரகத்தை உற்பத்தி செய்து மக்களுக்கு சர்ண ரகமாக கொண்டு சேர்ப்பதுதான் எங்களுடைய அரசுன்னு சொன்னார். நாம் செய்ய முடியாது. சன்னரகம்லாம் குருவை, தாளடி, நவரைப்பட்டம் என்று 3 பட்டங்கள் விளைகிறது. 3 பட்டங்களில் குருவையில் விளைகிறது மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் இது புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, அதுபோல் சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி வந்து சன்ன ரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது, விவசாயிக்கு லாபம் வராது. எனவே சன்ன ரகம் என்பது ஒரு பட்டத்தில் தான் வர முடியும். நீங்கள் நினைப்பதை போல வெளியிலேருந்து வேணால் வாங்கலாம், நீங்கள் சன்ன ரகத்தை வாங்கி வேணால் கொடுக்கலாமே தவிர விளைவிக்க முடியாது. இதுதான் அரசியல். நேற்று ஒரு தேவையில்லாம ஒரு அமைச்சர் பேசினார் பாருங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு கேபினெட்ல ஒரு அமைச்சருக்கான ஒரு அந்தஸ்து, அவருக்கு ஒரு வீடு வழங்கியிருக்காங்க, அந்த வீடை குறிப்பிட்டு சொல்றாரு. ஆக மூளை இல்லாத ஒரு அமைச்சர் போல செயல்பட்டு கொண்டிருக்காங்க. எதை பேசணும் தெரியாம. பொது விநியோக திட்டத்தின் கீழே இருக்கிற அரிசி வந்து முழுக்க தமிழ்நாடு அரசு மூலமா தயாரிக்கப்படுவது கிடையாது. ஒன்றிய அரசு பெரும்பாலும் 90% அரிசி கொடுக்குறாங்க, நம்ம எஞ்சிய 10% அரிசி தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ ஒன்றிய அரசு தான் பார்த்து கேள்வி கேட்கணும். இப்போ 2 நாள் 3 நாள் முன்னாடி தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடந்தது. அதில் விஜய் பங்கெடுத்துக்கிட்டாரு, கர்நாடகா முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், ஆந்திரா முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் எல்லாரும் வந்து பங்கெடுத்துட்டாங்க. அதில் கேரளா முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள ஒரு அணை கட்டிக்கோங்க அப்படின்றாரு.
அவங்க வந்து நம்மள வந்து அணை கட்டிங்கன்னு சொல்றது வந்து இந்த அரசு நினைச்சுப்பாங்க நம்ம எல்லைக்குள்ள தானே கட்டிக்கலாம் இல்ல அப்படிதான் அப்படின்னு வந்து விஜய் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, இதுவரையும் யாருமே வந்து சொல்லல. இந்த இவங்க மாதிரி இன்னும் கூட சொல்லுவாங்க, நாங்கள் ஆளுகிற காங்கிரஸ் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் நம்ம எல்லைக்குள்ளே கட்டிக்க சொல்றாங்க கூட இவங்க பேசுவாங்க. அந்த அப்படிதான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து அறிவாளிகள். ஆனா அப்படி கட்டினோம்னா தென் மாவட்டங்கள் இருக்கிற தேனி மாவட்டங்கள், மதுரை மாவட்டங்கள் போன்ற விவசாயிகளுக்கான பாசன வசதிக்கான உபரிநீர் போன்ற தண்ணிகள் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நாளைக்கு இன்னைக்கு காவேரி பிரச்சனை போல அந்த பிரச்சனை உருவாகும், அந்த அச்சம் உருவாகும், அந்த அபாயம் உருவாகும். நாளைக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நம்ம வேணாம்னு சொல்றோம். சரி, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் வந்து நேற்று ஒரு விவாதம் நடந்து பார்த்துருப்பீங்க. செந்தில் பாலாஜி வந்து மானிய கோரிக்கை தொடர்பாக விவாதிக்கும் போது கரண்ட் பில்லு, அதில் வந்து ஊழியர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அதிகாரிகள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, அமைச்சர் ஒரு மாதிரி சொல்கிறாருன்றதுக்கு வந்து நிர்மல்குமார் வந்து அவரை வம்பிழ்த்தார். இறுதியாக வந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து 3 மணி நேரம் வாஷ்ரூமில் இருந்தாருன்ற விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பைத்தியக்காரத்தனமாக பார்க்குறேன். அவர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர், நல்லா புரிஞ்சுன்னு, ஒரு மாநில அமைச்சர் நேரையில் போயிட்டுருக்கு, ஒரு அரசாங்கம் புது அமைச்சர் அமைஞ்சிருக்கு, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு, அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுகிறாங்க, அங்கே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, விமர்சனம் என்ன வைக்கிறாங்க, இபி பில் ஏறி இருக்குது சார், இபி பில் ஏறிச்சா ஏறலையான்னு விளக்கம் தர வேண்டியதானே, 3000 கட்டின பில்லு இன்றைக்கி 5000 கட்டின பில்லாம் நீ 10,000 14,000 15,000 போயிட்டுருக்குன்னு இப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை ஒரு பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சராக இருந்த இன்னைக்கு கோவை சட்டமன்ற உறுப்பினராக, கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான செந்தில் பாலாஜி போயிட்டு ஒரு கேள்வி எழுக்கிறாங்க, சார் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, மின் விநியோகங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த மானிய கோரிக்கையில் பல்வேறான குழப்பத்தை நீ கொடுத்துருக்கீங்க, இது குறித்து பதில் கேளுங்கன்னா பதில் மட்டும் தான் தரணும். கரூர் முதலாளினா வம்புக்கு இருக்கிற வேலை தானே, கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது இவங்ககிட்ட. அவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த எண்ணம் கிடையாது. ஏழை மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச இந்த அமைச்சர், இந்த முதலமைச்சர்லாம் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. தேவையில்லாமல் அந்த கேள்வியை எப்படி இவங்க மடமாத்துற வேலை தான். எப்படி விவசாய பிரச்சனைகள் எப்படி ஒரு மடமாத்தினாங்களோ அதே மாதிரி அந்த கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்க முடியாமல் மக்களுக்கு கெட்டப்பெறாடுன்ற எண்ணத்தில் இதுக்கு ஒரு மடமாத்திர வேலை தான். தேவையில்லாம அவரை பேசி அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் நம்ம அண்ணாவாக ஒரு விளக்கணத்தை கொடுத்தாங்க, அதுக்கு இவர் அந்த கேள்வி கேட்டோன்னா அதுக்கு பதில் தரணுமே அப்படின்றதுக்காக இவருக்கு மடமாத்துறார். ஆக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்கும் தமிழ்நாட்டு மக்களை கண்மூட வைக்கிறதுக்கும் மிளகாப்பொடி போட்டுட்டு இருக்காங்க இந்த அமைச்சர்லாம். சரி, இறுதியா இந்த ஆட்சி வந்து எப்படி இருக்குன்றத சுருக்கமா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்குள்ள உங்களால் சொல்ல முடியுமா? நீங்க விஜய் படம் பார்த்துருக்கீங்களா? நான் பேசிக்கலி அஜித் ஃபேனு. சொல்லுங்க, என்ன படம்? விஜய் படம் பார்த்துருக்கீங்களா? விஜய் படம் பல படம் 100 நாள் தாண்டினது கிடையாது, தெரியும் உங்களுக்கு. ஆனால் நல்லா ஓடாத ஒரு படம் 100ஆவது நாள் போஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பழகிருச்சு. நல்லா ஓடாத படம் ஒரு 100 நாள் போஸ்ட் பார்த்தா என்ன நினைப்போம், டேய் இந்த படம் உன்னமாடா ஓடுது அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரி 100 நாள் கடந்து இந்த ஆட்சியில் ஒன்றே ஒன்று கூட அவன் செய்யலை. ஏதோ செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஒன்றே ஒன்று கூட செய்யலை இந்த ஆட்சியில். ஆக ஓடாத படத்துக்கு போஸ்டர் ஒட்டி இல்லாத கோயிலுக்கு திருவிழா நடத்துகிற கதையாக இன்றைக்கி ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆட்சி. ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பட்டியல் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கட்சியை அவங்கள போய் தேடி போய் பிடிக்கணும்னு பட்டியல் எடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடினாங்கன்னா அதுக்கு ஒரு சுற்றறிக்கை விடுறாங்க. இந்த மாதிரி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. விவசாய பிரச்சனைக்கு வாய் திறக்கவில்லை, நீட்டுக்காக நாங்கள் வந்து அனிதாவின் மரணத்தை தாங்காமல் அரியலூர் போனோம் தூங்காமன்னு பாட்டு பாடிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை 3-4 குழந்தைகள் இறந்துருக்காங்க. போய் காது குத்து கேட்கல. நான் அடுத்த பிறகு ஒன்று பிறந்தால் விவசாய வீட்டு மகனாக பிறப்பேன்னு போய் பிரச்சாரத்தில் பேசின விஜய் இன்னைக்கு ஆளை காணும். விவசாய பிரச்சனை போகுது. விவசாய கடனை பற்றி பேசிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர் இவருக்கு தெரியும். கடந்த காலங்களில் தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து இவர் வீட்டில் கொண்டு போய் பார்த்தார். இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து உங்கள் பிஏங்களுக்கு வந்து 25,000 சம்பளம் தரீங்களே, நாங்கள் மன அழுறோம் குப்பாளுறோம், எங்களுக்கு சம்பளம் 17,000 இருக்கு, ஊற்றி கொடுன்னு கேட்குறாங்க. அவருக்கு எம்எல்ஏக்கு பிஏக்கு வந்து 25,000 சம்பளமா. நாங்க தினமும் அசிங்கமாக்குதுங்க, ரொம்ப அசிங்கமாக்குது. நாங்களாம் டெய்லி பிஏ ஆள்றோங்க, மனிதன் கேட்கிற மலத்தை ஆள்றோம். நாங்க கையில நாய் செத்த நாய் எடுக்கிறோம், பூனை செத்த பூனை எடுக்கிறோங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் 19,000. இன்னைக்கு வந்து விவசாய பிரச்சனை, கடன் விவசாய பயிர் கடன் பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. இவர் சட்டமன்ற உறுப்பினருக்குலாம் கார் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக இந்த ஆட்சி வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து எவ்வளோ ஆசையாக ஓட்டு போட்டாங்க. இந்த மக்கள்லாம் அவங்க எல்லாருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கிறார். மொத்தமாக சொல்லணும்னா இறைவனுக்கு வந்த சோதனை ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னார், தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்த சோதனை இது இந்த ஆட்சி. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு